Students, this is Iqbal. Example 3.49. இது வந்து graph கேட்டிருக்காங்க. A company initially started with 40 workers to complete the work by 150 days. 150 daysல வந்து work complete பண்றதுக்கு 40 workers வச்சு அவங்க start பண்றாங்க. Later it decided to fasten up the work, increasing the number of workers. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த டேபிளில் காட்டின மாதிரி அதிகமாக சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை அதிகப்படி கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 40 ஒர்க்கர்ஸ் வந்து 150 டேஸில் அதை முடிக்கிறாங்கன்னா 50 men வந்து அது 120 டேஸில் முடிக்கிறாங்க, 60 men வந்து 100 டேஸில் முடிக்கிறாங்க, 75 men வந்து 80 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சொல்லுது நம்மளுக்கு. அப்போ என்னென்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன் இல்லைனா இன்வர்ஸ் வேரியேஷன், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க, கிராஃபை வரையுங்க, அதுக்கப்புறம் இது வந்து என்ன வேரியேஷன் கேட்குறாங்க. கிராஃப் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேரியேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீசஸ் ஆகுது. எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சரியா? எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ். இப்போ ஒய் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீசஸ். ஓகேவா? எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். அப்போது எக்ஸும் ஒய் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம், xy ஈக்குவல் டு கே அப்படின்றது தான் ஃபார்முலா. xy இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். 40 × 150 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கே கிடச்சிரும், அதானே? எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போது கே இஸ் ஈக்குவல் டு 40 × 150. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 15 வந்து 60 வருமா? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போடுங்க, 6000. தேர்ஃபோர் xy இஸ் ஈக்குவல் டு 6000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கிராஃப் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் தான் கிராஃப் போட சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை அப்படி பிளாட்டிங் பாயிண்ட் வந்து எப்படி எடுக்கணும்னா இந்த இருக்குது பாருங்கள், 40, 150 அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 40, 150, அப்புறம் 50, 120. எக்ஸ் வந்து 50, ஒய் வந்து 120. அப்புறம் 50, 120, அப்புறம் 60, 100, 60, 100, அதுக்கப்புறம் 75, 80, 75, 80 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40, 50, 60 கிட்டத்தட்ட 10-10ஆகவே என்ன ஆகுது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ எக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10-10ஆக வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸ்னால் ஹரிசாண்டலாக உள்ளது தான். 10, 20, 30, 40, 50, 60 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்ஸில் எடுத்துருக்கோம். 10-10ஆக எடுத்துக்கோங்க. இங்கே 120 வரையும் போட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் பாருங்கள், இங்கே 120 ஒர்க்கர்ஸ் அப் டு 120 ஒர்க்கர்ஸ் கொஸ்டின் இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்கன்னா 200 டேஸ், அது வந்து நம்பர் ஆஃப் டேஸுங்கிறது ஒய். அப்போ அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம அந்த கிராஃபை போடணும். 120 வரைக்கும் போடணும், இங்கே 200 வரைக்கும் போடணும், சரியா? அட்லீஸ்ட், சரியா? ஓகே, சரி. அப்போ எக்ஸ் வந்து 10-10ஆக இன்க்ரீஸ் பண்ணி 120 வரைக்கும் போடுறேன். ஸோ ஒய் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராஃபுகளுக்கு பத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேயே வந்து 10-10ஆக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லென்த்து பத்தாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், 20-20ன்னு போடலாம். ஸோ இங்கே என்னென்னா ஒரு கட்டங்கிறது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கு நம்ம எத்தனை ஒர்க்கர்ஸ் எடுத்திருக்கோம், 10 ஒர்க்கர்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் எழுதணும், 1 சென்டிமீட்டரை நான் 10 ஒர்க்கர்ஸாக எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸில் இந்த ஒரு கட்டங்கிறது 1 சென்டிமீட்டர், அதுக்கு எத்தனை டேஸ் எடுத்திருக்கேன், 20 டேஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாட்டிங் பாயிண்ட் எக்ஸில் 40 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஓகே. ஒயில் 150 இங்கே இருக்குது. எக்ஸில் 40, சாரி, எக்ஸில் 40, ஒயில் வந்து 150 இந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். 40, 150, சரியா? இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் எக்ஸில் 50, ஒயில் 120. எக்ஸில் 50 இங்கே இருக்கா? அப்படியே வந்தீங்கன்னா ஒயில் 120க்கு நேராக பாருங்கள், இங்கேருந்து 120 நேராக. ஸோ இந்த இடத்துல ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கேருந்து 50 அப்படி கோடு போட்டிங்கன்னா இங்கேயும், இங்கேருந்து 120லேருந்து இப்படி கோடு போட்டிங்கன்னா இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகுதா? 50, 120. அப்புறம் 60, 100. எக்ஸில் 60, ஒயில் வந்து 100. எக்ஸில் 60 இங்கே இருக்கா? இங்கே. ஒயில் 100 வந்து இந்த இடம்.
சரியா? அப்படி ரெண்டுமே மேட்சாக வரும். ஒன்றும் இல்லை, 60லேருந்து அடி மேலே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எங்கே 100 வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 100 வருதா? ஸோ அதுக்கு நேராக வர வரைக்கும் அது போடணும். அப்புறம் எக்ஸில் 75 எங்கே இருக்குன்னா 70க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுலேருந்து அப்படி நேராக, அது 5வது கோடு. 70லேருந்து 5th லைனில் வந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி மேலே வாங்க. அதுக்கு நேராக என்ன இருக்குன்னு 80 கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து இதை அப்படி கோடு போட்டு அது மாதிரி இங்கேருந்து இங்கே கோடு போட்டிங்கன்னா ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த இடத்துல. அப்போ 75, 80. ஸோ நெக்ஸ்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவங்க கொடுக்கல. 100, 60 இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இதில் நம்மள்கிட்ட இல்லை, 100, 60லாம் இல்லை. சரியா? ஸோ இது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இதோட நம்ம நிறுத்திடலாம். இதோட நிறுத்திட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை நம்ம வரைஞ்சிருவோம். ஓகே, வரைஞ்சாச்சு. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, from the graph find the number of days required to complete the work if the company decided to opt for 120 workersனு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் தானே. எக்ஸு கொடுத்துட்டு ஒய் கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம இந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ண போகிறோம். 6000 சாரி. அப்போது என்னென்னா செகண்டுக்கு வந்து எக்ஸு கொடுத்துட்டாங்க. எவ்வளோவா? 120 ஒர்க்கர்ஸ். சரியா? 120 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் தான் கேட்குறாங்க. ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இதை எடுத்துக்கணும். XY = 6000 அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 120 போடுங்க. இந்த ஒய் அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல் டு 6000. ஒய் தான் வேணும். ஒய் ஈக்குவல் டு 6000. இந்த 120 வந்து இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். 60ல் 12 5s are 60 வரும். 12 5s are 60. ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கா? 0. அப்போது ஒய் வந்து என்ன கிடைக்குது? 50. அப்போ நம்ம இங்கே என்ன பிளாட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, எக்ஸு வந்து 120 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 50. அப்போ எக்ஸு 120 இங்கே இருக்கா? இங்கே. அதுக்கு நேராக கோடு போட்டுட்டு இங்கே ஒய் = 50 இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு என்ன இந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்போ அது அப்படி என்ன பண்ணணும்? நீங்கள் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இந்த இடம் தேவையில்லை நம்மளுக்கு, இங்கே இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? இங்கே போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இது முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் த ஒர்க் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பை 120 days. நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து 200 daysல முடிக்கிறாங்கன்னா how many workers need? அப்போ எக்ஸு தான் கேட்குறாங்க. செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதே தான். XY = 6000 எடுத்துக்கோங்க. XY = 6000. எக்ஸ் தெரியாது. ஒய் வந்து எவ்வளோ? 200 இஸ் ஈக்குவல் டு 6000. எனக்கு எக்ஸு தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 6000/200. இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்புறம் இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா 30 டைம்ஸ். எக்ஸு வந்து 30. அப்போது எக்ஸு வந்து இங்கே 30 கிடச்சிருக்கு. ஒய் வந்து 200 கிடச்சிருக்கு. அங்கே போய் இதை மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 40, 150லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரை தான் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சோமா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எக்ஸ் வந்து 30 இருந்தால் ஒய் வந்து 200. இந்த பாயிண்ட் வருது. எக்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30, இங்கே வந்து எக்ஸாக்டாக அவங்க கொடுத்தது 200. சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல 30, 200 வருதா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.